மலேசியாவில் பல புகழ்பெற்ற சிறப்பு ஆலயங்கள், சிறப்பு வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குது. அதுல கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் தூரத்திலையும் மலையடை ஓரத்துல அதுவும் ஒரு இயற்கையான சூழ்நிலையில அற்புதமான ஒரு ஆலயம் இந்த மலாக்காவை தாண்டி இருக்கக்கூடிய ஜொஹூர் மாநிலத்தில் அந்த நடுவில் அது போர்டர்ல இருக்குது. ஸ்ரீ சக்தி ஆசிரமம். ஸ்ரீ சக்தி ஆசிரமத்துக்கு ஆலயத்துக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா? இதை உருவாக்கிய மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்கள் இங்க இருக்கிறாங்க. குருஜி, நீங்க சொல்லுங்க, ஆசிரமத்துக்கும் ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு இந்த இடத்துல? நீங்க பாத்துக்கொண்டீங்கன்னா திருமாறன் அவர்களே, இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்றது வந்து குருகுலம். சரி, ஒரு குரு இருக்கிற இடம், அங்க வந்து பாடம் நடக்கிற இடம், போதனைகள் நடக்கிற இடம். அதே போல இந்த ஸ்ரீ சக்தி ஆசிரமம் என்பது வந்து ஒரு ஆசிரமம், ஒரு குருகுலம் தான். குருகுலமாக இருந்தாலும் இது வந்து எந்த சம்பிரதாயத்தை தொட்டு வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த குருகுலம் வந்து சாக்த சம்பிரதாயத்தை தொட்டு வருகின்ற ஒரு முக்கியமான குருகுலம். ஆக சாக்த வழிபாட்டுல வடநாட்டு பகுதியில தாந்திரிகமும், தென்னாட்டு பகுதியில இருக்கிற வைதிகமும், இந்த ரெண்டு சாஸ்திரங்களும் நல்ல போதனை கொடுத்து மக்களுக்கு சாக்த சமயம்னா என்ன, எப்படி வழிபாடு செய்யணும் அம்பால அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான் இந்த ஸ்ரீ சக்தி ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கு நான் உள்ளுக்கு போகும்போது, அதாவது வரும்போதே நிறைய அம்மனுடைய திருவுருவங்கள் அங்கங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பெண் தெய்வங்கள் சம்பந்தப்படுத்தி உருவங்களா இருக்குது. என்ன காரணம்? நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பூலோகமே தாய் என்று கூறுறாங்க. இந்த மண்ணு தாயின்னு சொல்றாங்க, நதி தாயின்னு சொல்றாங்க. இந்த தாய் தன்மை உள்ள இந்த பரபிரம்மன் வந்து தாயாக பாக்குறது தான் சாக்த சமயம். வரலாறுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பெண்களை ஒரு காம பொருளா மட்டும் பார்க்காம ஒரு தாயாக பார்த்து தெய்வமாக மதித்த ஒரு சமயம் சாக்த சமயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பெண் தெய்வங்களா இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்ணா இருக்கிறவங்க ஆதிபராசக்தி வம்சவாதி என்ற அடிப்படை கொண்டு பெண்ணுக்கு சரிப்பக உரிமை கூட இல்லை, முக்கியமான பங்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களோட நோக்கம். பெண்ணுக்கு கல்வி அளித்தால் அது மிகப்பெரிய அளவு போகும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆலயத்துல, இந்த ஆசிரமத்துல கொஞ்சம் வித்தியாசமா காணப்படக்கூடிய அந்த பிரமிட் சிஸ்டம் அங்க தியானம் பண்ணான்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி யோசனை வந்தது? நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரமிட் என்பது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டா இந்த கீழ் பகுதியில 52 டிகிரிஸ்ல இருக்கும். சரி, அப்புறம் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் என்று ஒவ்வொரு பகுதியா கிடந்துக்கிட்டு அது எந்த எதை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமா பார்க்கணும். மேலும் மேல் பகுதியில இருக்கின்ற அந்த கோப்பர், அதுதான் வந்து பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. கீழே வந்து ஒரு கிறிஸ்டல் பால் இருக்கும். ஆக யாரு அதுல போயிட்டு முக்கியமா அந்த வாண்டட் எலிவேட்டட் சொல்லுவாங்க, வாண்டட் அந்த உயரத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணா ஒரு அல்பா லெவல் தியானம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வு எல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் இங்க நீங்க பார்த்து கொண்டா கூட நீங்க ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு உப்பு போட்டு கலக்கி அந்த உப்பு எடுத்து அந்த தண்ணி எடுத்துட்டு அங்க வச்சீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்குள்ளார அங்க அந்த உப்பு தன்மை உள்ள அந்த தண்ணி வந்து கலந்துடும். அந்த அளவுக்கு சக்திக்கு வருது. ஆமா ஆமா, நிச்சயமா அது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, தியானம் பண்ணும் போது இந்த அல்பா லெவல் நல்ல ஒரு சிறந்த ஒரு நிலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தியானம் பண்றதுனால இந்த பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை செய்யறதுனால நல்ல ஒரு தியானம் செய்யற ஒரு இடம். அது தவிர்த்து நோய் உள்ளவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து உடலால கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வந்து உட்கார்ந்து அது தியானம் பண்றதுனால இந்த நோயும் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். சரி, இது வரைக்கும் மலேசியாவில் மிக உயரமான சிலைகளை பார்த்திருக்கிறோம், பெரிய ஆலயங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா பூமிக்கு கீழே ஆலயத்தை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், பிரமித்து போனேன். அதாவது அந்த குளுமையான ஒரு சிச்சுவேஷன். அந்த பிறகு அந்த அம்பாளை மகாகாளியை வணங்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி அது பூமிக்கு கீழே கொண்டு போற அளவுக்கு எப்படி நம்மளுடைய ஆகமத்தில் இருக்கிற அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆகமம்னு சொல்றது வைதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னொரு ஒரு பகுதி ரொம்ப முக்கியமாக சாக்த சமயம் சாஸ்திரம் என்பது நிச்சயமா 77 ஆகமத்துல இந்த ஆகமம் முக்கியமா ஆகமம். அந்த ஆகமத்துல வந்து தாந்திரிகமும் முக்கியமான ஒரு ஆகமம். சரி, தாந்திரிகம் என்பது இந்த சாஸ்திரத்தை வந்து எந்த பகுதியில வந்து ரொம்ப கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வட பகுதியில, அதாவது நார்தர்ன் சைட் இந்தியால. அதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த தசமகா வித்யா என்று இந்த 10 தேவிகள், ஆக்ரோஷமான தேவிகள். இந்த தேவிகள் வந்து எந்த பகுதியில இருக்காங்க, ரொம்ப வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்கட்டா மற்றும் அசாம் அந்த பகுதியில வந்து இன்றைக்கு இருக்கும் இந்த தசமகா வித்யால. அது முக்கியமா இந்த அசாம்க்கு நீங்க போனீங்கன்னா குவாஹாட்டி என்ற இந்த ஊர்ல
மகாகாளிய மற்றும் இந்த மற்ற தசமகா வித்யா வந்து இந்த மண்ணுக்குள்ளாரதான் வழிபாடு பண்றாங்க. So, அதனால வந்து இது நிச்சயமாக வந்து அங்க ஆரம்பித்ததுதான் இங்க வந்து நம்ம இந்த வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம். சரி, அங்க வந்து இந்த நவராத்திரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்க எப்படி நவராத்திரிக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நவராத்திரி என்பது 10 நாள் நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. அதோட 10 நாள் போதுமா இல்ல அம்பாளை நினைச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு சாதனை செய்யணும். அதாவது 10 நாள் மட்டும் போதுமா இல்ல தொடர்ந்து 365 நாளும் ஒரு சாதனை பண்ணணுமா? முக்கியமா ஆன்மீகம் என்பது வாழ்க்கை, அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான். அதனாலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா மாதத்துல பௌர்ணமி அப்புறம் அமாவாசை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சஷ்டி என்று ஒன்னொன்னா வருது. எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை மீண்டும் வந்து சிறப்பு படுத்துறதுக்கு தான். அதனால இந்த மனிதநேயம் என்பது எப்போதும் வாழ்க்கையை தொட்டு வரணும். அப்படி இருக்கும் போது நவராத்திரிக்கு 48 நாள் பொதுவா நம்ம எல்லாரும் இங்க வந்து விரதம் எடுத்து ஒரு நேரம் சாப்பாடு, யாகங்கள் மற்றும் ஜபம் தியானம் என்பது இங்க நம்ம வழக்கமா ஒரு பெரிய செய்யற ஒரு சாதனை. இந்த சாதனையில பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க உள்ளவங்க மட்டும் இல்ல, மலேசியால நாடு தொழில் இருக்கிற நம்ம மலேசியா இந்து மக்கள் வந்து 48 நாள் விரதம் எடுக்க முடியுமா குருஜின்னு சொன்னா நிச்சயமா எடுக்க முடியும். அது எடுக்க முடியாதவங்க ஒரு சைவமா இருக்க முடியுமா? சிறப்பு. போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தி சாதனா என்பது 48 நாள் எல்லாரும் சைவமா இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தேவை, இந்த இந்திய சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் தேவை, ஆக இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட வந்து நம்ம வந்து வேண்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சாதனையை முன்னுக்கு வச்சோம். அது ரொம்ப பேர் அதுல இந்த இதை எடுத்திருந்தாங்க. அதே போல இந்த வருஷமும் நவராத்திரிக்கு 48 நாள் தொடர்ந்து நம்ம வந்து செய்யதான் போறோம். இது 30 வருஷமா செய்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வருஷம் மட்டும் இல்ல, 48 நாள் நல்லா சைவமா இருந்து சிறப்பு. அதோட சேர்ந்து ஜபம் தியானம் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிறைய நடக்கும். வாழ்க்கையில மாற்றங்கள் மட்டுமில்லாம நல்லொழுக்க மனிதநேயம் வளர வேண்டும்னா நாம வந்து சமயத்துல ஈடுபாடு செய்யணும். அதனாலதான் முன்னோர்கள் அப்பவே வந்து நமக்கு முருகன், கணேசன், பரமசிவன் இப்படி பேர் வச்சாங்க. எப்போதும் நம்ம கூப்பிடும் போது கூட அதுல வந்து இறைவன் பேர் நம்மளுடைய நாவல வரணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஹைவேல போகும்போது ஸ்னெகிரி சிம்லான் மலாக்கா ஜொகரை தாண்டி ஹைவேல போகும்போது டங்கா டோல் இருக்குல்ல, அதுல உள்ளுக்கு போறது, அங்கிருந்து டங்கா டோல்ல காசு கட்டிட்டு ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஆசிரமம் இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலை, அற்புதமா தியானம் பண்றதுக்கு, அம்பாளை வணங்குறதுக்கு, நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு அல்லது கேட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்க வழிபாடு மட்டும் இல்லாம இங்க மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இங்க அதிகமாக இருக்குது. இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் படித்து பட்டதாரியா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! மலேசியாவில தாங்க இருக்குது சக்தி ஆசிரமம். இதுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, வெப்சைட் வந்து சக்தி ஆசிரமம். ஆமா, www.shaktiashram.org அதுல தட்டி பார்த்தா நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நாங்க www.shaktiashramam.org தட்டி பாருங்க. முடிஞ்சா வந்து பாருங்க. உங்களால் முடிந்த நல்லதுகளை நீங்கள் செய்யலாம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழுங்க.